சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. காவல்துறையில் இருந்து வந்த ஐயா வந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட முன்னாடி கொண்டு வர முடியாட்டாலும் அவங்க உங்களுக்கு நம்பரை கொடுத்துறேன்னு இருக்கிறாங்க. உங்கள் இஷ்யூ எல்லாத்துக்குமே அவங்க உடனுக்குடனே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனுக்குடனே அதை தீர்வு காண்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு உடனுக்குடனே தகவல் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு 24 மணி நேரமும் உதவி செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்தாங்க. நிறைய நலத்திட்டங்கள் அவங்க நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய வருஷங்களாக. இப்போ நாங்கள் இங்கே ஒருங்கிணைந்த சேவை மையம் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து நிறைய எங்களோட நாங்கள் என்னென்ன யாருக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுச்சுன்னா ஐயா கிட்ட சொன்னோன்னா அவங்க உடனே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவர் மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நலத்திட்டங்கள்லாம் வந்து நம்ம மக்களுக்கு கிடைக்கிது அப்படின்னுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அவர் ஐயா வந்து நிறைய படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக உதவி பண்ணுறாங்க, உணவு வழங்குறாங்க, மற்றபடி நிறைய பொருள்கள்லாம் கொடுக்குறாங்க. சரிங்களா? உங்களுக்கு யாராவது நம்ம மக்களில் வந்து யாருக்காவது ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஐயாவை அணுகலாம். அப்படி ஐயாவை நேரடியாக உங்களால் அணுக முடியலைன்னா நம்ம ஒருங்கிணைந்த சேவை மையம் மூலியமாக நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி இங்கே வந்ததுனால தானே தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஸோ வந்ததில் நிறைய பயன் கிடச்சிச்சா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. நம்ம ஒன்றா உங்களுக்கு சொல்லுவோம். இடையில கேம் விளாட்லாம், நிறையா டான்ஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வெறும் பேச்சு மட்டுமாவே போகாது, என்டர்டைன்மெண்ட்டுக்கும் விஷயங்கள் இருக்குது. அதனால் ஐயாங்க வந்து இப்போ எல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த வேலைகளெல்லாம் விட்டு நம்மளுக்காக வந்து அவங்க வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஐயா 3 பேருக்குமே உங்கள் சார்பாகவும் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த சேவை மையத்தோட சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சிறந்த கரவொலிக்கிறோம். நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமுதாய வளர்ச்சித்துறையிலிருந்து நம்ம ராஜேஷ் தெரியும். அவர்களுக்கு சில ஒரு வார்த்தை